Dear students, so rectilinear motion of particles already ஒரு problem பார்த்திருக்கோம். So this is the second problem on rectilinear motion. Okay. So a car A starts from rest with a uniform acceleration of 0.6 meter by second square. A second car B starts from the same point after 10 seconds. The car B follows the same route with an acceleration of 1.2 meter by second square. Determine the time necessary to overcome the car A and the distance covered when B passes A. So two cars are parallelly considered in this problem. So ஏதோ ஒரு certain point Oல இருந்து ரெண்டு கார்ஸும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம்ப்பா. ஏன்னா ரெண்டு கார்ஸும் ஒரே பாயிண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, பட் டிஃப்ரெண்ட் டைம் டீவியேஷனில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு கார் வந்து 0 மீட்டர் per செகண்ட்ல இருந்து, ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0 மீட்டர் per செகண்ட் சின்ஸ் த கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். கரெக்டாக 0 மீட்டர் per செகண்ட் இனிஷியல் வெலாசிட்டியோட 0.6 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஆசலரேஷனோட ட்ராவல் பண்ணுது. ஓகே, செகண்ட் கார் பார்த்தீங்க அப்படின்னா 10 செகண்ட்ஸ் லேட்டர் அதே பாயிண்ட்லேருந்து அதே இனிஷியல் வெலாசிட்டி 0 மீட்டர் பை செகண்டில் 1.2 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஆசலரேஷனோட ட்ராவல் பண்ணுது. ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா எவ்வளோ டைமில் ஏ கார் இது பி கார் வந்து எவ்வளோ டைமில் ஏ காரை ஓவர்டேக் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐடியாலஜி என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வித் த ஹெல்ப் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் ஈக்குவேஷன், ஆல்ரெடி கினெட்டிக் மோஷன்ஸுக்கு ஒரு 3 ரிலேஷன்ஷிப் ஈக்குவேஷன்ஸ் பார்த்து வச்சுருந்துருப்போம். v is equal to u plus at, v square is equal to u square plus 2as and s is equal to ut plus half at square. ஸோ இந்த 3 ஃபார்முலாவில் எது சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஐடியாலஜி பொறுத்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ டைம் டேக்கன் அப்படிங்கிறது தான் மெயின் க்ரைட்டேரியா இல்லையா. ஸோ பிஆர்ஏ ஏதாவது ஒரு காருக்கு எவ்வளோ டைம் டேக்கன் டு ஓவர்டேக் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை பொறுத்து, ஏன்னா டைம்ங்கிறது இப்போ அன்னோனாக இருக்குது. ஸோ டைம் ஃபார் ஏதாவது ஒரு காருக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெலவென்ட் டு தட் கரஸ்பாண்டிங்லேயே அதுக்கு அடுத்த காருக்கு என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிங்கிற கார் ஏங்கிற காரை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு டோட்டலாக எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா டி செகண்ட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. கரெக்டாக. ஸோ இது ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 10 செகண்ட்ஸ் கழித்து தான் பி என்ன ஆயிருந்திருக்கு, ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. ஸோ இது 10 செகண்ட்ஸ் முன்னாடியே அப்போ ஏ என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது ஓவர்டேக் பண்ணும்போது டி ப்ளஸ் 10 செகண்ட்ஸ் எடுத்திருக்கும்ப்பா. நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் ஏயை ஓவர்டேக் பண்ணும்போது டி ப்ளஸ் 10 செகண்ட்ஸ் எடுத்திருக்கும். ஏன்னா பி காரை விட ஏ கார் 10 செகண்ட்ஸ் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக. ஸோ ஐடியாலஜி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கார் 0.6 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு, செகண்ட் கார் 1.2 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இன்னும் கொஞ்சம் அதிக ஆசலரேஷன் கொடுத்து நம்ம அதை என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதோட வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எக்ஸாக்டாக எந்த பாயிண்டில் பி ஏயை ஓவர்டேக் பண்ணியிருக்கோன்னா, சின்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் போத் த கார்ஸ் ஆர் சேம் டிஸ்டன்ஸ் எப்போ ரெண்டும் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுதோ ஸோ அந்த பாயிண்டில் பிஏஏ கிராஸ் ஆகிருக்கும். கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு காரோட டேட்டாவுக்கு எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி செகண்ட் காரோட டேட்டாவுக்கும் எஸ் ஈக்குவல் டு ஏன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கிற டைம் தான் உங்களுக்கு பிஏஏ ஓவர்டேக் பண்ணியிருக்கும். கரெக்டாக. ஒரே டிஸ்டன்ஸை எப்போ ரெண்டும் கிராஸ் பண்ணதோ வித் அவைலபிள் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க ஆசலரேஷனோட அப்போ தான் பிங்கிற கார் ஏஏ ஓவர்டேக் பண்ணியிருக்கும். கரெக்டாக. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன தேவையான டேட்டாவோ அது கிடச்சிருப்போம். ஸோ கார் ஏ கார் பி டீட்டெயில் அங்கே கொடுத்துருந்தேன், அதை அப்படியே இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். ரெண்டோட இனிஷியல் வெலாசிட்டியும் 0. ஆசலரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டோட ஆசலரேஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஏ காரோட ஆசலரேஷன் 0.6, பி காரோட ஆசலரேஷன் 1.2. ஸோ வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டைம் டேக்கன் தான். ஸோ டைம் டேக்கன் நம்ம இங்கே சொன்ன மாதிரி பி கார் எவ்வளோ டைம் எடுத்துக்குது டு ஓவர்டேக் கார் ஏ அப்படின்னா டி செகண்ட்ஸ் அப்படின்னு நான் எடுத்துருந்தேன். ஸோ அப்படின்னா டைம் டேக்கன், ஸோ பி கார் ஏ காரை ஓவர்டேக் பண்ணும்போது அந்தளவுக்கு கார் எவ்வளோ டைம் எடுத்துருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி ப்ளஸ் 10 செகண்ட்ஸ்னு சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம்ப்பா. ஸோ இப்போ கார் ஏக்கு ரிலேஷன்ஷிப் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0,
into time நமக்கு தெரியாது t plus 10 plus half into acceleration 0.6 into t plus 10 the whole square. Okay, so this term will be 0. So இதை simplify பண்ணீங்க அப்படின்னா half into 0.6 அப்படிங்கிறது 0.3. இதை expand பண்ணீங்கன்னா t square plus 10 square that is 100 plus 2 into 10 into t 20t. Okay, again இதை simplify பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 0.3 t square plus 30 plus 16 கிடைக்கும். Okay, so this is the relationship equation. Distance in terms of timeல ஒரு equation கிடைச்சிருக்குப்பா. So இதே displacement equation for the case of car B develop பண்ணீங்க அப்படின்னா S is equal to ut plus half at square. So initial velocity here also 0. Time இங்கே t தான் எடுத்திருந்தோம். Half into acceleration 1.2 t square. So என்ன கிடைச்சிருந்திருக்கும் half into 1.2 is 0.6 t square. Okay, so அந்த ரெண்டு காரும் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எப்போ சேமாக இருக்கோ அந்த பாயிண்டில் தான் பி கரெக்டாக ஏயை கிராஸ் பண்ணியிருக்கும். கரெக்டாக. ஸோ அந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப் ஈக்குவேஷனை இப்போ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டைம் டேட்டா கிடச்சிருப்பா. ஸோ 0.3 t ஸ்கொயர் ப்ளஸ் 30t ப்ளஸ் 30 ப்ளஸ் 60 இஸ் ஈக்குவல் டு செகண்ட் காரோட ரிலேஷன்ஷிப் ஈக்குவேஷன் என்ன கிடச்சதுன்னா s இஸ் ஈக்குவல் டு 0.6 t square பா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா 0.6 minus 0.3 0.3 t square minus 60 minus 30 is equal to 0. ஸோ ரிசால்வ் பண்ணிங்கன்னா ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் பாசிபிளான ரூட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா t is equal to 24.14 seconds. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் பா. ஸோ கன்சிடர் பண்ண பாயிண்ட்லேருந்து எக்ஸாக்டாக B ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 24.14 செகண்டில் it will overtake car A. Okay, so next question என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க ப்ராப்ளத்தில். The distance covered when B passes A. ஸோ B ஏயை பாஸ் பண்ணுறதுக்கு டைம் எவ்வளோ எடுத்துக்கிச்சுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ எஸ்ஸோட ரிலேஷன்ஷிப் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டாவும் கிடச்சிருக்கும். S is equal to 0.6 t ஸ்கொயர்னு பார்த்தோம். ஸோ 0.6 into t 24.14 ஸ்கொயர்னு கொடுத்தீங்க அப்படின்னா value 349.64 meter அப்படின்னு கிடைச்சிருக்குமா. Okay, so this is all about this problem.